10 counting, 10 or 15 counting. Then opposite panna, opposite same 10 or 15 counting. நல்லா டைட்டாக ஷோல்டர்லாம் நல்லா டைட்டாக வச்சு ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்படியே ஷோல்டர் வார்ம் அப் இது. ஸோ 10 or 15 கவுண்டிங் முடிஞ்சதுன்னா தென் ஷோல்டர் அப். நல்லா ஸ்டிப்பாக இருக்கணும் கையை. நல்லா கை வந்து நல்லா மேலே போயிட்டு கீழே தொடையில் வந்து டச் பண்ணி தண்ணி போகணும். ஸோ போத் ஹேண்ட் வந்து 10 டோட்டலாக 20 கவுண்டிங் இல்லை 15 to 30 கவுண்டிங் போட்டிங்கன்னா இன்னும் வந்து ஷோல்டர் நல்லா ஃப்ரீ ஆகிடும், ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக இது வந்து வார்ம் அப் ஆகுது. ஸோ ஜிம் வந்து பிகினர்ஸ் வந்து பிஃபோர் எக்ஸசைஸ். தென் இது வந்து பண்ணால் நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் எக்ஸ்பேண்ட். இது பண்ணால் லெக் ஆஃப் பண்ணுங்கள். செஸ்ட் எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெக் மசிலும் வார்ம் அப் ஆகும், செஸ்ட் மசிலும் உங்களுக்கு வார்ம் அப் ஆகும், பேக் மசிலும் இது நல்லா வார்ம் அப் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பியூட்டிஃபுல்லான கிளாஸ் வந்து 2 in 1. இது பெஸ்ட்டான எக்ஸசைஸ் ஃபார் செஸ்ட் வார்ம் அப், லெக் வார்ம் அப். தென் ஸோ இது வந்து 1 or 2 minutes வரையும் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டார்ட். இது வந்து நல்லா வந்து 2 ஹேண்ட்ஸ் வந்து நல்லா ஸ்டிப்பாக வச்சுட்டு பார்பல் மாதிரி. ஸோ ஹிப்பை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடு வந்து ரிப், பேக் மசில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக வந்து ஃப்ரீ ஆகிடும். இது ரொம்ப ஸ்ட்ரெச்சிங் மாதிரி நல்ல ஒரு எக்ஸசைஸ். பிஃபோர் ஜிம் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த மசிலும் கிராம்ப் ஆகாது, பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு மசிலும் வந்து ஃப்ரீ பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே ஹேண்ட்ஸ் அப் பண்ணி அப்படி டவுன் பண்ணுங்க. ஸோ இது ஃபுல் அப், அப் ஃபுல்லாக ஸ்ட்ரெச். ஸோ இது அப்பர் டு ஸோ லோயர் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆம்ஸ்ட்ரிங் மசில் இருந்து ஷோல்டர் வந்து பேக் வந்து எல்லாமே வந்து ஃப்ரீ ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து 10 or 15 கவுண்டிங். ஸோ இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலாக்ஸேஷனான இது கிடைக்கும். இது வீட்டிலிருந்தே இந்த பயிற்சிகள் நீங்கள் பண்ணலாம். பெண்கள், ஆண்கள் எல்லாருமே பண்ணலாம். அது ஜிம்மில் பண்ணலாம், வீட்டிலேருந்து பண்ணலாம். ஜிம் பிகினர்ஸ் வந்து கம்பல்சரி இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான வந்து வார்ம் அப் எக்ஸசைஸ். இது யாருமே பண்ணுறதில்லை. பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மசில் இன்ஜுரி ஆகி 1 or 2 monthக்குள்ளேயே நீங்கள் ஜிம்மை விட்டு வெளியே போயிடுறீங்க. ஸோ இது வந்து கண்டினியூவாக பண்ணணும் அப்படின்னா ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட். இது வந்து ஹேண்ட்ஸ் வந்து நல்லா மஸ்குலர் ஆகும். ஸோ பவர் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. பாக்ஸிங் வந்து கிக் பாக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ பாக்ஸிங் எக்ஸசைஸ் மாதிரி பேக் மசில், ஷோல்டர், செஸ்ட்டு, ஹிப்பு. வெயிட் லாஸ் பண்ணணும்னா இந்த பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 25 to 50 கவுண்டிங். ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ லைட் வெயிட் டம்பிள்ஸ் எடுத்துக்கங்க. இது வீட்டிலேருந்தே பண்ணலாம், ஜிம்லேருந்து பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஃபேட் லாஸ் பண்ணணும், ஹிப்பை குறைக்கணும், என்ன தான் பண்ணாலும் டயட் இருந்தாலும் நம்ம வயிறு குறையவே மாட்டுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஸோ இது மிக மிக முக்கியமான பயிற்சி. எவ்வளோ முடியுமோ கவுண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ கவுண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் செகண்ட், ஓகே, நெக்ஸ்ட்டு ரிலாக்ஸ். ஓகே, அப்புறம் இந்த ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஓகே, இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வந்து ஸ்ட்ரெச் பாருங்கள். இது வந்து முதல்ல கையை வந்து இந்த மாதிரி வச்சுருந்தோம், இப்போ வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஹிப் மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். ஷோல்டரு, ஹேண்ட்ஸு, ஃபோர் ஆர்ம், ரிஸ்ட்டு இதெல்லாம் வந்து பவர் கிடைச்சிடும். ஸோ மேக்ஸிமம் கவுண்டிங் வந்து 25 to 50 கவுண்டிங் பண்ணுங்கள். தென் இந்த சைடு போடுங்க. சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் ஸ்லோவாக பண்ணுங்கள். எவ்வளோ கவுண்டிங் ஓகே பண்ணுங்கள், பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இது மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் எடுத்து கவுண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைடு வந்து உங்களுக்கு இந்த ரிப் மசிலு, ஹிப்பு இதெல்லாம் வந்து குறையணும், ஷோல்டர் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகணும் அப்படின்னா ஸோ இதுவும் வந்து 25 to 50 men and women. So do this class, very very good result for side rib muscle.
ஸோ உங்களுக்கு பெல்லி குறையணும், வீட்டிலேருந்தே வந்து ஃபேட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸ் வந்து தினமும் பண்ணலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லாத ஒரு கிளாஸு. ஓகே, ஸ்டார்ட். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து தம்பிள்ஸ் வந்து ஸ்டெடியாக பிடிச்சிட்டு நல்லா ஹப் பண்ணுங்கள். உங்கள் ஷோல்டர் வந்து பேக் மசில் வந்து ஃபுல்லாக வந்து நல்லா வந்து மூமெண்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் மேலே வந்து தம்பிள்ஸ் வந்து கொண்டு போகிறீங்களோ அவ்வளோ வந்து உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்கும் இது. ஸோ பேக் மஸ்குலரு, ஃப்ரண்ட்டு, உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஸ்ட்ரென்த் ஆகும், பைசெப்ஸ்லாம் பவர் கிடைச்சிரும். இந்த மாதிரி கவுண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கவுண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. கவுண்டிங்கில் தான் இது ரொம்ப ரொம்ப இது இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பண்ணும்போது ஃப்ரண்ட் ஆப்ஸு கூட உங்களுக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட் மேலே போகுது பாருங்கள். இந்த அளவுக்கு பண்ண பண்ண உங்களுக்கு வயிறும் வந்து நல்லா தட்டையாக மாறிடும். வெயிட் லாஸ் பண்ணணுன்னா கவுண்டிங் பண்ணுங்கள். ஸோ வீட்டில் இருந்து ஸோ கரெக்டாக ஒரு 10 or 15 minutes இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஃபேட் பர்ன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தென் அடுத்த கிளாஸ் பார்த்துக்குங்க. அதே சேம் 2 டம்பிள் வச்சுங்க. ஸோ ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் நல்லா அழகாக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக. ஸோ பாடியை வந்து லைட்டாக ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இதை கவுண்டிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து வயிறு மட்டும் ஒர்க் அவுட் பண்ணாமல் உங்களுக்கு ஷோல்டர் மசில், பேக் மசில், பைசெப்ஸு, ட்ரைசெப்ஸு, ஃபோர் ஆர்ம்ஸு, நெக்கு, காலர், இது எல்லாமே ஒரே ஒர்க் அவுட், மல்டி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இது ஒரு அருமையான பயிற்சி இது. ஸோ இது மாதிரி டெய்லி பண்ணுங்கள். லோ வெயிட் எடுத்துங்க, நான் ஸ்டாப்பாக பண்ணுங்கள். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ரைஸ், தம்பிள் ஃப்ரண்ட் ரைஸ். 2 தம்பிள் முன்னாடி வச்சுட்டு போத் நல்லா நல்லா மேலே கை அப் பண்ணி டவுன் பண்ணுங்கள். ஃபுல்லாக அப் பண்ணி டவுன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நல்லா உங்களுக்கு ஷோல்டர் மசில், பேக் மசில் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். வயிறும் பாருங்கள் நல்லா உங்களுக்கு மேலே போகிறதுனால உங்களுக்கு வந்து ஃபேட்டே எல்லாமே சீக்கிரமாக வந்து 1 monthலேயே உங்களுக்கு 6 pack வந்து இதுலேயே வராது, அதிக வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எளிமையான பயிற்சி, ஆனால் நீண்ட நேரம் இந்த நான் ஸ்டாப்பாக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ ஷோல்டர், பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ், உங்களுக்கு பேக் மசில், ஆப்ஸு, லெக் எல்லா மூமெண்ட்டுமே இதில் கிடச்சிரும் உங்களுக்கு. சைட் லேட்ரைஸ். ஸோ 2 ஹேண்ட்ஸும் போத்தாக வந்து ஸ்டிப்பாக வச்சு ஸ்ட்ரைட்டாக பண்ணோம். இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்ட் பண்ணி பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒன்லி வந்து ஷோல்டர் மட்டும் மூமெண்ட்டு, அப் டவுன் மட்டும் அழகாக போயிட்டு வருது பாருங்கள். இது வந்து நல்லா பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஷோல்டரு, காலர், நெக்குன்னு இல்லையா, அது லேட் மசிலு, பேக் மஸ்குலரு, ஆப்பு, சைடு, ஸோ இது எல்லாமே வந்து ஒரே டைமில் ஆக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து முடிந்த அளவுக்கு தினம் ஒரு டைம் பண்ணுங்கள். அது வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஜிம்மில் இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அருமையான பயிற்சி இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட். பாருங்கள், ஃபுல் அப் பண்ணுங்கள், சிட்டிங், ஃபுல் அப் பண்ணுங்கள், சிட்டிங், ஃபுல்லாக தம்பிள்ஸ் வந்து ஹப் பண்ணி சிட்டிங் வந்து உட்காருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லெக் மூமெண்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாக அப் பண்ணுங்கள், ஸ்டெடி பண்ணுங்கள். ஃபுல்லாக லெக் மூமெண்ட்டு, அப்பு, லெக் மூமெண்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோயரு, அப்பரு, ஸோ எல்லாமே ஒரே டைமில் ஸ்ட்ரென்த் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ நல்ல பெனிஃபிட்டான எக்ஸசைஸ் இது உங்களுக்கு. காஃப் மசிலு எல்லாமே, தைஸு, பேக்கு எல்லாமே உங்களுக்கு, லோயர் பேக் எல்லாமே ஸ்ட்ரென்த் ஆகிடும். சூப்பரான ஒர்க் அவுட்டு. ஸ்டார்ட். பாருங்கள், ஒரு சைடு வந்து தம்பிள்ஸ் நல்லா கிரிப்பாக வச்சுங்க, இன்னொரு சைடு வந்து தம்பிள்ஸ் நல்லா காலை ஒட்டி பிடிச்சிங்க. ஓகே, ரொம்ப நல்ல எக்ஸசைஸு. லெக் மூமெண்ட்டு, உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்து உங்கள் ஹேண்ட்ஸ் பவர் பாருங்கள், நல்ல ஸ்ட்ரென்த்து, நல்ல ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி தம்பிள்ஸ் பிடிச்சிட்டு ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு லெக்குக்கு வந்து ஒரு 20-20 பண்ணுங்கள். ஸோ அகெயின் வந்து ஆப்போசிட் லெக் பண்ணுங்கள்.
இந்த லெக் பண்ணுங்கள், மாறி பண்ணுங்கள். ஓகே, பொசிஷன் என்னங்க. ஓகே ஓகே, ஸ்டெடியாக பிடிச்சிட்டு ஓகே 1 கிக் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ லோயரும் நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும். உங்களுக்கு வந்து சைடு வந்து ஆப்ஸ் வந்து ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகும். வெயிட் லாஸ் ஆகணும்னா இந்த மாதிரி தினமும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட்டான எக்ஸசைஸு. லைட் வெயிட் எடுத்துங்க, ரொம்ப ஹெவி வெயிட் எடுத்துங்க. ரொம்ப நேரம் ஸ்ட்ரென்த் பிடிச்சி பண்ண முடியாது. பழக்கம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஹெவியான தம்பிள்ஸ் எடுத்துங்க. இந்த 2 தம்பிள்ஸ் போதுமானது. வீட்டில் இருந்தும் சரி, ஜிம்மில் சேர்ந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட் ஒரே டைமில். ஓகே, ரிலாக்ஸ். ஓகே, பாருங்கள், டயர்ட் ஆகிட்ட ஒரே டைம் கண்டினியூவாக போடுறாரு ஜிம் ஸ்டூடெண்ட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணும்போது. ஸோ வெறுமனே இது பண்ணுறதோட ஒரு டம்பிள்ஸோடு நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது உங்களோட ஹெட்டு, ஸோ ஷோல்டர், பேக்கு, ஹிப்பு, ஆப்ஸு, நீ எல்லாமே வந்து ஒரே டைமில் ஆக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ இது பண்ணும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை பண்ணி ரிசல்ட்டை நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இந்த வீடியோலாம் எவ்வளோ புதிய வீடியோலாம் வந்து உங்களுக்காக நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய வீடியோ அடிக்கடிக்கு வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கற்றுட்ட விஷயங்கள் நம்மளோட வந்து அழிஞ்சிடக்கூடாது. உலக லெவலில் அது கூட அனைவரும் இது பெற்று பயன்பெறணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி, ஸ்டார்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரு, பை, ட்ரை, ஃபோர் ஆர்ம், ரிஸ்ட்டு, பேக் மஸ்குலரு, உங்களோட ஹேப்ஸ், ஸோ நெக், காலர், ஸோ செஸ்ட் எக்ஸ்பேண்டு. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப இது ஒரு எப்படி சொல்லுது, மல்டின்னு வாங்க இந்த ஒர்க் அவுட்டை. உங்களுக்கு வந்து ஒரே டைமில் நல்ல பேக் மசில், ஷோல்டர் மசில், பைசெப்ஸ் மசில் எல்லாமே ஆக்டிவ் ஆகும். ஸோ மினிமம் லைட் வெயிட் எடுத்து மோர் ரெப்பிடேஷன் 50. நல்லா திங்க் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 50 கவுண்டிங் போடுங்க, நல்ல வார்மப் ஆகும். நீங்கள் வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த கிளாஸ் பண்ணுங்கள். சூப்பரான வெயிட் லாஸ் ஆன உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. தென் ஓகேப்பா, நெக்ஸ்ட் கிளாஸ் அது சேம் பொசிஷன், பெண்ட் பண்ணிக்கோங்க, நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள் சோல். ஓகே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், உங்களுக்கே பாருங்கள் அந்த ஆக்டிவ் எந்த அளவுக்கு பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பண்ணிவிட்டு நீங்களே வந்து நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. எந்த அளவுக்கு அவர் ரொட்டேட் பண்ணுறாரு பாருங்கள். அந்த ஷோல்டர் மசில்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகுது. உங்களோட ஹிப்பு ஆட்டோமேட்டிக்காக ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். வயிறெல்லாம் தட்டே ஆகிடும். என்னப்பா இப்படி இருந்து இப்படி மாறிட்டேன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு. ஸோ மிக அற்புதமான பயிற்சிகள் வந்து நம்ம யூடியூப் ஃபிட்னஸ் தமிழ் சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும், வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஓகேப்பா, நெக்ஸ்ட். ஸோ பாருங்கள், இது வந்து ட்ரைசெப்ஸ். உங்களுக்கு பேக் மசில் மாதிரி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. நல்லா ஸ்ட்ரிப்பாக பிடிச்சி லைட் வெயிட் இருந்தாலும் கவுண்டிங் பாருங்கள், நல்ல மசில் கவுண்டிங், நல்லா டைட் பண்ணி பாடி பெண்ட் பண்ணி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். பேக்கில் வந்து ஃபுல்லாக ஆக்டிவாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த மாதிரி வந்து இதுவும் கவுண்டிங். ஸோ மினிமம் எல்லாமே 50 கவுண்டிங் பண்ணும்போது உங்களோட வந்து எப்படி சொல்கிறது, உங்கள் மசில் சரி, பேக் மசில், ஷோல்டர், ஃப்ரண்ட்டு, செஸ்ட்டு, வயிறு, லெக்கு, இது எல்லாமே மூவ்மெண்ட். லெக்கு வந்து சில எக்ஸசைஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது அப்பர் பாடி உங்களுக்கு ஃபேட் லாஸ் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும், வயிறு குறைக்கணும், பேக் மசில் ஃபிட்டாக இருக்கணும். இது எக்ஸாம்பிள் எப்படின்னா ப்ரூஸ்லி மாதிரி உங்கள் உடம்பு வந்து தோற்றம் மாறணும்னா இந்த பயிற்சிகள் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, ரிலாக்ஸ், ரெடி, ஸ்டார்ட். ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ், இது எந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக பேக்கில் வந்து இது பண்ணிங்கன்னா இவ்வளோ நேரம் பெண்ட் பண்ணி பண்ணது, ஃபுல் எக்ஸசைஸ் பண்ணது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேக் மசில். ஸோ லோயர் பேக் பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஃபோல்ட் பண்ணுறீங்களோ ரொட்டேட் பண்ணி பண்ணுங்கள். திரும்ப பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு அவர் பேக்கில் சாயராக இருப்பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முன் வயிறுலாம் தொப்பை கிப்பெல்லாம் பெல்லிலாம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். இந்த அளவுக்கு நீங்கள் பேக்கில் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுங்கள். இது அருமையான பயிற்சிகள். ஸோ இது வரையும் எந்த சேனலும் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோஸ்லாம். ஸோ நாங்களே புது முயற்சியாக கண்டுபிடிச்சி இப்போ அது வந்து பண்ணிகிட்ருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தென் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு லெக் எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ சிங்கிள் லெக்கு டம்பிள். ஸோ லெக்குக்கு வந்து ஒர்க் அவுட் கம்மியாக இருந்தது இல்லையா, இப்போது இந்த லெக் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு லெக்கை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க, ஒரு லெக்கை வந்து பேக்கில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து 2 சைடில் தம்பிள்ஸ் வச்சுட்டு ஸோ நல்ல நீ வந்து தரையில் போய் டச் ஆகணும். ஸோ இது மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லோயர், தை கிளாஸ், நீ, காஃப் இதெல்லாமே வந்து வரும். ஷோல்டர்லாம் ரொம்ப நல்லா இதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இது வந்து மேக்ஸிமம் கவுண்டிங் ஞாபகம் வச்சுங்க. அகைன் நெக்ஸ்ட் லெக் போடுங்க, ரொட்டேட் டேப் பண்ணிக்கங்க. ஸோ பாருங்கள் நீ எந்த அளவுக்கு போட்டிருக்கா பாருங்கள். ஒரு லெக் ஃப்ரண்ட்டில் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸசைஸ் சூப்பராக இருக்கும். இது ரொம்ப அற்புதமான எக்ஸசைஸ் ஃபார் லெக்கு. ஸோ அற்புதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா தினமும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளாஸ் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வரைக்கும் இது வந்து 16 மினிட்ஸ் கிட்ட வந்துட்டுருக்கு. வீடியோ நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து நான் ஸ்டாப் அவரும் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதெல்லாம் எதுவுமே கட் பண்ணி பண்ணாமல் நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதேமாதிரி நீங்களும் வந்து தினமும் இந்த கிளாஸ் வந்து ஜிம்லேருந்து பண்ணலாம், இல்லை வீட்டிலேருந்து பண்ணிங்கன்னா லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ், ஆண்கள் பெண்கள் இருவரும் பண்ணலாம். ஸோ சின்ன பசங்க யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். இது ரொம்ப முக்கியமான கிளாஸ் இது. ஓகே ரெடி ஸ்டார்ட். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இது காலர் எக்ஸசைஸு, உங்களோட தோள்பட்டை, நெக்கு. ஸோ இது ரொம்ப வந்து இதாக இருக்கும். சாரி ஓகே கமான் போடுங்க. நான் ஸ்டாப்பாக அப்படியே அப் பண்ணி டவுன் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வச்சுங்க, ஸ்டிப்பாக பிடிச்சிக்குங்க, நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்டு நெக்கை வந்து ஃபுல் டைட் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமான பயிற்சி இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து காலர், உங்கள் ஷோல்டர், பை, ட்ரை, ஃபோர் ஆர்ம், மறுபடியும் சொல்ல எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆக்டிவாக இருக்கும். உங்களுக்கு வயிறும் வந்து தட்டையாக மாறிடும். வெயிட் லாஸ் பண்ணணும், இந்த மாதிரி கண்டினியூவாக பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர், 2 தம்பிள்ஸ் பிடிச்சிட்டு ஷோல்டர். ஸோ என்ன சொல்ல அப், நல்லா எந்த அளவுக்கு நீங்கள் அப் பண்ணி ரைஸ் பண்ணி டவுன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது வந்து உங்களோட காலர் வந்து ஷோல்டர் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த் கிடச்சிரும். இப்போ ட்ரெயினில் வந்து நம்ம பிடிச்சிட்டு போகிறோம், பஸ்ஸில் நம்ம ஸ்டாண்டிங் போகிறோம், ரொம்ப நேரம் நிற்கிறோம், லெக்கு ஹேண்ட்ஸ் பவர் வேணும்னா இந்த மாதிரி பயிற்சிகள் தினம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆக்டிவான மசில் ரொம்ப நல்லாயிருக்கும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. எப்படி சொல்கிறது, நிறைய ஃபுட்டு உங்களுக்கு தேவைப்படும். இந்த டைம் நீங்கள் என்ன வேணால் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு இந்த மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். ஸோ பெஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார் fat belly reduce weight loss. So gym at home best exercise, எல்லாரும் பண்ணலாம் இது. ஸோ சின்ன பசங்க யார் ட்ரை பண்ணால், ஜிம் பிகினர்ஸ் வந்து இது ரொம்ப அற்புதமானது. பாடி வந்து ரிலாக்ஸேஷன் ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க. ஓகே ஸ்டார்ட். பாருங்கள் உங்கள் ஹேண்ட்ஸ் இப்போ ஒர்க் அவுட்டில் முடிச்சிட்டிங்க, ஃபுல்லாக வந்து கையில் வச்சு ரிஸ்ட்டு வச்சு ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அகைன் ஒரு 1 or 2 மினிட்ஸ் பிடிச்சி அதே ஒரு செகண்ட் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ண இங்கே வந்து ஃப்ரீ மசில் இதாகிடும். அடுத்தது நெக்ஸ்ட்டு ஷோல்டர் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லேட் மசில் வந்து சைடு வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகிடும். பண்ணுங்க நல்லா சூப்பராக இருக்கு, பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெச் பண்ணும்போது, ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க, இப்போ வந்து ஸ்ட்ரெச் பண்ணால் மட்டும் மசில் அப்படியே வந்து இதுவாகிடும். ஓகே, இது ரிலாக்ஸேஷன். ஓகே, ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு, ஃபுல்லாக ஸ்ட்ரெச். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பேக் மசில்லாம் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக தரையில் வந்து டச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ இப்போ லெக்கு, ஸோ லெக்கு வந்து பண்ணியிருக்கீங்க இல்லையா, லெக் வந்து இது பண்ணிக்கோங்க, நல்லா வந்து ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஒன் சைடு திரும்பிடுங்க, ரொட்டேட் பண்ணிக்கங்க. ஓகே பாருங்கள், இந்த மாதிரி வந்து காலை பிடிச்சி நல்லா வந்து ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா, கையில் பிடிச்சி வலிக்கணும், காலை கீழே அழுத்துற மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து ஸ்ட்ரெச் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, ஸோ இந்த பாருங்கள், இது வந்து ரொம்ப முக்கியமான பயிற்சி. ஒரு 3-4 டைம் வந்து இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகே ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரெச் பண்ணி நீ வந்து உங்களோட இது ஒரு இந்த ரொட்டேட் பண்ணிங்க. இப்போ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அவர் வந்து ஃபுல்லாக ஃபோல்டிங் ஆகிற அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். சூப்பரான எக்ஸசைஸு, நல்லாயிருக்கும். லைட்டாக ஃபைனலாக லைட்டாக ஜம்ப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். உங்களுக்கு வந்து டோட்டல் பாடியும் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகணும்னா, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஜம்ப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக இருக்கும். ஹேண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி ஸோ தம்பி இவ்வளோ நேரம் பண்ணார். ஸோ அவருக்கு எதாவது இது பண்ணுங்கள், நீங்கள் எதாவது சொல்லுங்கள் தம்பி. இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி ஃபுல்லாக ஹோம் ஒர்க் பண்ணலாம். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய வரும். இனிமேல் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்களும் உங்களும் பாடி கட்டுக்கோங்க வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ பாய்.